வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தலைமறைவான தேசப்பந்து இன்று காலை சிக்கினார். தேசப்பந்துவின் வீட்டில் 1009 மதுபான போத்தல்கள். நாடாளுமன்றத்தில் அம்பலமான தகவல். 3 பேர் சுட்டுக்கொலை, பலர் மீது கடுமையான தாக்குதல். சந்தேக நபர் கொழும்பில் கைது. 2 மணிக்கு பின்னர் காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். இலங்கையில் அறிமுகமாக உள்ள புதிய சமூக வலைதளம். யாழில் காணியொன்றிலிருந்து மீட்கப்பட்ட ஆணின் சடலம். நாடாளுமன்றத்தில் அர்ஜுனாவுக்கு தடை போட்ட சபாநாயகர். இன்றுடன் கட்டுப்பணம் செலுத்தும் காலம் முடிவு. தொடர்பான விரிவான செய்திகள். தலைமறைவாக இருந்த தேசப்பந்து தென்னக்கோன் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். 2023ஆம் ஆண்டு மாத்தறை வெலிகம பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூடு தொடர்பாக பிடியாணை பெற்றிருந்த அவர் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக மாத்தறை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை கோரி தேசப்பந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த ரிட் மனுவை விசாரணை செய்யாமல் தள்ளுபடி செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று முன்தினம் முடிவு செய்தது. அதற்கமைய தேசப்பந்து தென்னக்கோனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வு துறைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் இன்று காலை மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். நீதிமன்றத்தில் சரணடைந்த தேசப்பந்து தென்னக்கோனின் வீட்டிலிருந்து 1009 மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதன்போது மேற்கண்ட விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். பல நாட்களாக நாட்டில் தலைமறைவாக இருந்த பாதுகாப்பு துறையின் சிறப்பு கவனத்தை ஈர்த்த தேசப்பந்து தென்னக்கோன் மாத்தறை நீதிமன்றத்தில் சரணடைந்ததாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேற்று குற்றப்புலனாய்வு துறையைச் சேர்ந்த ஒரு குழு கோகந்தர பகுதியில் உள்ள தேசப்பந்து தென்னக்கோனின் வீட்டை ஆய்வு செய்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அங்கு 1009 மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதில் 795 வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் 214 மதுபான போத்தல்கள் உள்ளடங்குவதாகவும் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். அவரது துப்பாக்கி என்று சந்தேகிக்கப்படும் ஒரு பிஸ்டலையும் வீட்டில் இருந்த 2 நவீன கையடக்க தொலைபேசிகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதாக விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கையடக்க தொலைபேசிகள் மூலம் அதிக அளவிலான தகவல்களை வெளிக்கொணர முடியும் என்று அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அவர் விளக்கியுள்ளார். எதிர்காலத்தில் இந்த விடயம் குறித்து நீதிமன்றங்களுக்கு அறிக்கை அளிப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தேசப்பந்து தென்னக்கோனின் மனைவி அதுருக்குரிய போலீசில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். கோகந்தரவின் கிழக்கு பகுதியில் உள்ள தேசப்பந்து தென்னக்கோனின் வீட்டை சோதனை அறிக்கை இல்லாமல் போலீஸ் அதிகாரிகள் குழு சோதனை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2023ஆம் ஆண்டு அவிசாவளையில் 3 பேரை சுட்டுக் கொன்று மற்றொரு நபரை கடுமையாக காயப்படுத்திய குற்றங்களில் தொடர்புடையவர் என்று சந்தேகிக்கப்படும் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேற்கு தெற்கு மாவட்ட குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் விசாரணைகளில் இந்த சந்தேக நபர் கடந்த 2023ஆம் ஆண்டு மே 12ஆம் தேதி அவிசாவெள்ள பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி பலரை கடுமையாக காயப்படுத்திய குற்றங்களில் தொடர்புடையவர் என தெரிய வந்துள்ளது. அத்துடன் அதே ஆண்டு மே 26ஆம் தேதி அவிசாவெள்ளையில் ஒருவரை கொலை செய்ய முயன்ற சம்பவத்திலும் 20ஆம் தேதி 9ஆம் மாதம் 2023ஆம் ஆண்டு அன்று அவிசாவெளியில் 3 பேரை சுட்டுக் கொன்று மற்றொரு நபரை கடுமையாக காயப்படுத்திய குற்றங்களிலும் தொடர்புடையவர் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேவேளை கைது செய்யப்பட்ட நபர் கோணாபால பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடையவர் என்றும்
அவரிடமிருந்து கிட்டத்தட்ட 6 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். நாட்டின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய வடமேற்கு சபரகமுவ, மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் மாலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும். மேலும் மேற்கு மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இலங்கையில் புதிய சமூக வலைதளம் ஒன்றை அறிமுகம் செய்யும் முயற்சியில் அரசாங்கம் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தனுகா திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் இந்த சமூக வலைதள செயலியை அறிமுகம் செய்ய உள்ளதாக தனுகா திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதற்கான ஆயத்தங்கள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் தங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கருத்துக்களை முன்வைக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் ஆணொருவரின் சடலம் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் நெல்லியடி புறாபொருக்கி ஆலடி எரிபொருள் நிலையத்துக்கு அண்மையில் உள்ள வெற்றுக்காணியொன்றில் இருந்து நேற்று மீட்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் 60 வயது மதிக்கத்தக்க ஆணொருவரின் சடலமே காணப்பட்டமை தொடர்பில் வல்வெட்டித்துறை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணைகளை ஆரம்பித்தனர். கரப்பட்டி திடீர் மரண விசாரணை அதிகாரி வே பாஸ்கரன் சடலத்தை பார்வையிட்டு பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் இறந்தவர் யார் என நேற்று இரவு வரை அடையாளம் காணப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை நாடாளுமன்ற மரபுகளுக்கு மாறாக செயற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மீது தற்காலிகமாக தடையொன்றை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். எம்பி ராமநாதன் அர்ச்சுனாவின் செயற்பாடுகள் மற்றும் வார்த்தைகள் தேசிய நல்லிணக்கத்துக்கும் இன சகவாழ்வுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் உள்ளன. இதற்கு நான் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்துகிறேன் என சபாநாயகர் சபைக்கு அறிவித்துள்ளார். அத்துடன் அர்ச்சுனா எதிர்வரும் மே மாதம் வரை நாடாளுமன்றத்தில் ஆற்றும் உரையை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாடாளுமன்ற உரையை அவர் சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். இதுவரை காலமும் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் பயன்படுத்தியுள்ள சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் அனைத்தையும் கன்சார்ட் பதிவில் இருந்து நீக்குமாறும் சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார். ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்திக் கொண்டு பெண்களை மிக கீழ்த்தரமாக விமர்சித்துள்ளார். இது நாடாளுமன்றத்தின் கௌரவத்தை அவமதிப்பதாகும் என்றும் சபாநாயகர் சுட்டிக்காட்டினார். இலங்கை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் காலம் இன்று புதன்கிழமை நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைகின்றதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி நண்பகல் வரை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் வைப்பு தொகை செலுத்தலாம் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேர்தல் வைப்பு தொகை ஏற்றுக்கொள்ளல் கடந்த 3ஆம் தேதி தொடங்கியது. இதற்கிடையில் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வது நாளை நண்பகல் 12 மணியுடன் முடிவடைய உள்ளது. அத்துடன் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட அங்கீகரிக்கப்பட்ட பல அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் வைப்பு தொகை செலுத்தியுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.